2 பேர் போயிருக்கோம். ஆனா நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்கோம்? 2 பேருக்கு மேல இருக்கிறோம். ஆனா ஜெபம்னா இல்ல. அந்த 2 பேர்த்திலேயே ஒரு ஒற்றுமை இல்லை. பார்த்தீங்களா? என்ன இல்ல? 2 பேர்த்துல என்ன இல்ல? ஒற்றுமை இருக்குங்க. ஒருத்தவர் ஜெபம் பண்றான், இன்னொருத்தன் ஜெபம் பண்றான். எங்க பண்றோம்? தேவனுடைய ஆலயத்திலே பண்றோம். இப்ப இங்க நம்ம ஜெபம் பண்ணும்போது எவ்வளவு மன நிறைவோடு செய்வோம்? எவ்வளவு மன நிறைவோடு செய்வோம்? அதனால்தான் இயேசு எல்லாத்துக்கும் ஒரு பொதுப்படையா சொன்னார். மார்க்கு அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வீடு போதும். என்ன சொல்றாரு? என் வீடு. என்ன சொல்றாரு? உரிமை எடுத்து வைத்திருக்காரு. இப்ப நான் சொல்றது ஏன் சபைங்க, வாங்க சொல்றோமா? ஆனா ஆர்சியில பாத்தீங்கன்னா இது ஏன் கோயில்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆர்சியில இந்த முஸ்லீம்லாம் பாத்தீங்கன்னா, இந்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஏன் கோயிலுங்க சொல்லுவாங்களா? ஆனா ரொம்ப படிச்சவங்க தான் என்ன செய்யறாங்க? என் சபைங்க, நான் சபை வச்சிருக்கேங்க, என் சபைக்கு ஆரோக்கிய மாதா கோயில் இருக்கவங்க சகா மாதா கோயிலுக்கு போவாங்க, சகா மாதா கோயில் இருக்கவங்க ஆரோக்கிய மாதா கோயிலுக்கு போவாங்க. இங்க இருக்க பொண்ணு அங்க போவோம், அங்க இருக்க பொண்ணு இங்க வரும். எது கேள்வி கேட்பாரு இல்ல. ஆனா இந்த பெண்டிகாஸ்ல மட்டும் இந்த சபையில இருந்து அந்த சபைக்கு போயிட்டா என்ன வரும்? அந்த ஊழியக்காரங்க கேட்போம், ஏய்யா ஆடெல்லாம் திட்டுற, ஆடெல்லாம் திட்டுற. இன்னைக்கு மனுஷன் எவ்வளவு காரியங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறான். அதனாலதான் சொல்றாரு என் வீடு என்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா அதை நம்ம பார்த்துட்டோமா? அந்த வசனம் படிச்சிருப்பீங்க, நிறைய வசனம் படிச்சிருப்பீங்க. என் வீடுங்கிறது பார்த்திருப்போமா, பார்த்திருக்க மாட்டோமா? இப்ப நான் சொல்லுவேன், பட்டினக்கூட தெருவில் வந்தாக்க 3 அடுக்கா இருக்குங்க, அதான் என் வீடு சொல்றோமா? இப்படி சர்வேர் கோயில் தெருவு இருந்தா 4ஆம் தெருவு இருந்தா என் வீடுங்க. இப்ப இன்றைக்கு எங்க பார்த்திருக்கோம்? எந்த இடத்துல போய் நீ ஜெபம் பண்ணுவ? அப்ப என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் டோட்டலா என்ன, இந்து முஸ்லிம் எல்லாம் யாரா இருந்தாலும் என்ன செய்ய போறாங்க? ஜெபம் பண்ண எங்க போனோம்? தேவாலயம். என் வீட்டுக்கு வர வேண்டும். ஒரு அலையில சொல்லுவோமா? தேவாலயத்துல பார்த்து சொன்னாரு, இந்த ஒரு கல் இல்லாமல் ஒரு கல் பிடிக்கப்பட போது அதுக்கு சொல்றாரு யாத்திராகமம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்துல ஏன் இயேசு சொன்னார்னு அதுல சொல்றாரு. 25-30 கர்த்தாவே தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரனும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியாக கர்த்தர் தன் வழியை காப்பாளே ஆகில் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். என்ன சொல்றாரு? முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி பின்னறியாரும் இருக்கணும். எல்லா வீட்டுக்கு சொன்னார், எல்லா வீட்டுடைய பிள்ளைகளும் வேதத்துல முழு மூஞ்சா இருக்குமா இருக்கக்கூடாது. ஆனா நம்ம வீட்டு பிள்ளைகளை நம்ம தெரியும், நம்ம வீட்டு பிள்ளைகள் எவ்வளவு தகுதியில இருக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா மற்றதுல நம்ம என்ன கான்செப்ட் பண்றோம்?
படிக்கிறதுல, ஆடுறதுல, ஓடுறதுல, வேலை செய்யறதுல இதெல்லாம் நிறைய சொல்றோம். ஆனா என் பிள்ளைங்க பைபிள் படிக்குதா என்று கேட்கிறப்ப என்ன சொல்றோம்? நீங்க அந்த நேரம் இருந்து ஜெபம் பண்ணி பரீட்சைக்கு அனுப்பினா கேட்குமா? கேட்குமா? ஒன்று, என் வீடு என்பதற்கு 3 காரணத்தை சொல்றார். என்ன சொல்றாரு? 3 காரணத்தை சொல்றார். ஒன்று, நான் யார். 2, ஒரு வீட்டுல இருந்தா வீட்டுக்கு உரியவனா இருக்கணும். என்ன இருக்கணும்? வீட்டுக்கு இருக்கு போமா. என் வீடுன்னு அவர் சொல்லிட்டாரு காமனா எல்லா ஜனங்களுக்கும். இப்ப நான் அந்த வீட்டுல இருப்பேனா? இருப்பேனா? 2வது சொல்றாரு, அந்த வீட்டுல இருக்கவங்களோட உறவுல இருக்கிறேனா, இல்ல உலகத்துல இருக்க உறவுல இருக்கிறேனா? சொல்லுங்க. இதெல்லாம் இயேசு செஞ்சதுதான் நான் எழுதியிருக்கேன். நானா புதுசா அவங்க எழுதிட்டு வரல. 3வது சொல்றாரு, யாருடைய வேலையை செய்யறோம்? யாருடைய வேலையை செய்யறோம்? அப்ப அதான் சொல்றாரு, நீங்க முட்டாளா இருக்கிறீங்கன்னு அதே 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றாரு. சீக்கிரம் படிச்சு முடிச்சிருங்க. இல்ல அதற்கு 1 ராஜாக்கள் கையில வச்சுட்டு மார்க் 11:17 படிங்க. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள். என்ன சொன்னீங்க? நம்பலாம். இங்க இருக்கவங்க எப்படி இருக்காங்க? இப்ப விசுவாசின்னு சொல்லலாமா? சபையில நிறைய பேர் இருக்காங்க. விசுவாசின்னு சொல்லலாமா, இல்ல ஊழியக்காரன் சொல்லலாமா, மூப்பருக்கு சொல்லலாமா, என்ன சொல்லலாம்? இந்த வீட்டுல யார் இருக்குது? நம்ம இருப்போமா? அவர் வீட்டுல இருப்போமா இருக்க மாட்டோம். ஒரு வீட்டுல மத்த 28 படிச்சிருப்பீங்க. புத்தி உள்ள ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரீகள் படிச்சிருப்போம். அந்த வீடு இயேசுடைய வீடு. யாருடைய வீடு? இயேசுடைய வீடு. அவரே திறந்தார் கதவு. யார் திறந்தா? கதவு திறந்து யார் திறப்பாங்க? உங்க வீட்டுல இல்ல, உங்க வீட்டுல யார் திறப்பா? வீட்டு உரிமையாளர் திறப்பாங்க. அது முடியுங்க. இப்ப என் வீட்டுக்கு வந்தா நான் தான் திறப்பேன். ஆனா போறப்ப யாரும் திறந்து வெளியே போயிடுவாங்க. அப்ப என் வீட்டில் நான் எப்படி இருக்கேன்? நான் யார்? எனக்கு ஒரு அடையாளம் வேணும்ல. அடையாளம் வேணும் வேணாமா? இப்ப ஸ்கூல்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு அடையாளம். 2வது, ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு அடையாளம். வர்ஜில் வேலை செய்யறாரு, அடையாளம் இருக்கா? ஏன்னா புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். இப்ப இங்க இருக்க பிஷப்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அடையாளம் போட்டுருவாங்க. ஒரு சிலுவை வெளியே தெரியும். என்ன இருக்கும்? எல்லா சாமியாருக்கும் தெரியாது. ஆனா பிஷப் மட்டும் எப்படி தெரியும்? பெரிய சிலுவை தொங்கும்.
ஆனால் என் வீடு கல்லர் புகையாக்காது. இன்னைக்கு நம்ம என்ன இருக்கிறோம்? அப்ப கல்லர் புகை என்ன? கல்லர்னா தெரியுங்களா? என்ன திருடருங்க. நம்ம வீட்டுக்குள்ள பூந்து இருக்கிற சுரண்டதான் இருக்கும். வீட்டுல உள்ள பூந்து என்ன செய்யறோம்? சுரண்டதான் இருக்கும். அதனால்தான் பேதுட்ட கேட்கிறப்ப இந்த கல்லு இராமல் கல்லு சொன்னார். ஏன் சொன்னார்னா இப்பதான் யாத்திரை அமல்தா அந்த 8ஆம் அதிகாரம் 25ல இருந்து கொஞ்சம் சீக்கிரம் படிக்க முடியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, ஆ. தேவரீர், என் தகப்பனாகிய தாவீதை உம்முடைய தாசனை நோக்கி, ஆ. நீ எனக்கு முன்பாக நடந்தது போல ஆ. உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி. அப்ப ஒரு வீடு உள்ள பிரவேசிக்கிறதுனா நான் எப்படி இருக்கணும்? என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? இருக்குமா? இருக்குமா? ஒரு 28 சீக்கிரம் படிப்பேன், நேரம் ஆகும். என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்றும் சந்ததியில் செய்கிற விண்ணப்பத்தையும் ஆ. மன்றாட்டையும் கேட்டு, ஆ. உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஆ. திருவுள்ளத்தில் கொண்டருளும். கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று ஆ. நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் ஆ. உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்து இருப்பதாக. நம்ம வீடுல இருக்கவங்க இரவு போல தூங்குவோமா முழிச்சிருப்போமா? ராத்திரி தூங்குறப்ப தூங்கிடுவோம், முழிச்சிருப்போம். ஆனா என் வீட்டுல ஏசு என்ன செஞ்சிருக்காரு? இன்னைக்கு வரைக்கும் தூங்குறாரா முழிச்சிருக்காரு? தூங்குறாரா முழிச்சிருக்காரு? முழிச்சுதான் இருப்பார். அவர் முழிச்சிருக்கார். நம்ம தூங்குறோம், நல்லா 3 நேரத்துக்கு 4 நேரம் நல்லா விட்டுறோம், சாப்பிடுறோம். ஆனா ஜெபம் பண்றோம், உடனே ஜெபம் பண்ணிடுறோம். என்ன ஜெபம் பண்ணிடுறோம். ஆனா என்னுடைய வீட்டுல ஜெபம் பண்றது கேட்குமா கேட்காதா? கேட்குமா கேட்காது? ஒரு வித்த செய்வனை பார்த்திருக்கீங்களா? ரோட்ல வித்த செய்வோம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்க. அவன் ஒரு எல்லை போடுவோம், ஒரு கோடு போட்டு அந்த எல்லை அப்படியே கட்டுவோம். அந்த எல்லைக்குள்ள என்னென்ன இருக்குதோ அவன் பேச்சு தான் கேட்போம். நான் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன், அதுல நிறைய அனுபவம் எனக்கு உண்டு. அப்ப ஒரு மாற்றான் அடுத்த ஜாதிக்காரன் வந்து அது மாதிரி செய்யும் போது நம்ம என் வீட்டில் நான் எப்படி இருக்கிறேன்? இயேசு கட்டி வச்சிருக்காரு, அந்த வீட்டுக்குள்ள நான் பிரவேசிக்க போடுமா? என்னதான் ஜெபம் பண்ணினா கூட அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்க. அப்ப நான் அந்த வீட்டுக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டுமானால் முன்னாடி எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும். நான் யார்? இயேசுக்கு நான் என்ன வேண்டும்? இயேசுக்கு நான் என்ன வேண்டும்? இயேசு ஜெபம் பண்ணார். எப்ப பண்ணாரு? ராத்திரி பூரா ஜெபம் பண்ணாரு, பகல் பூரா உள்ளே செஞ்சார். நம்ம ஒரு ராத்திரி ஜெபம் பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில எல்லாமே கொஞ்சம் வேலை லேட்டாதான் இல்லைங்க. ராத்திரி ஜெபம் பார்த்தேங்க, அதனால ஒரு தூக்கம் வருது. சொல்லுவோமா சொல்ல மாட்டோம். அப்ப இயேசு என்ன செஞ்சாரு? அவர் வீட்டுல என்ன செய்யறாரு? இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்றாரு, வெளியே வேலை செய்யறாரு. அப்ப வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நான் இயேசுடைய வீட்டிலே நான் இருப்பேன், ஆனால் என்னுடைய ஜெபம் கேட்கப்படுமா படாதா? கேட்கப்படுமா படாதா? மோயிசை நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். மோயிசை பத்தி தெரியும். ஏன்னா வீடுனா அவர் கற்ற வீடு கிடையாது. நல்லா கேட்டுக்கங்க. மோயிசன் 3ஆம் அதிகாரம், யாத்திரா 3 படிக்க வேணும். 3ஆம் அதிகாரத்துல
முள்செடி பத்திக்கிட்டு எரியுது. மோய்சன் போறாரு. போகும்போது அங்க ஒரு சத்தம் என்ன கேட்டுச்சு? அப்படியே போட்டுருக்கு. என்னன்னு போட்டுருக்கு முன்னாடி பாருங்க. எதுக்குன்னு சொல்றேன். அது 3-5 படிங்க. அப்பொழுது அவர், நீ கிட்டி சேராயாக, உன் பாதத்தில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. என்ன சொல்றாருன்னா, முன்னாடி அவன் பயந்து நிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள நுழைய முடியல. அது மேவசனத்தை படிச்சிருங்க. அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். கண்டு முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். என்னங்க பேர் சொல்றாருங்க? மோசே மோசே. வீட்டுக்கு யாரு பேர் சொல்லணும்? என் பேர் சொல்லுவாராம். என் பேர் சொல்லுவாராம். அப்ப என் வீட்டுக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டும். அதான் வேதம். அதுக்காக உயிர் விடுறோம். தம்பியோட ஒரு கதை சொன்னார். இரும்பு கம்பி தங்க கம்பியா எப்படி போச்சு? எப்படிங்க போச்சு? அவர் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சு? அல்ல அவர் சொன்னதுல என்ன புரிஞ்சிச்சு? அவர் என்ன சொன்னார்னால அதை திருப்பி சொல்லுங்க. நான் தூங்கிட்டேன் அந்த நேரம். உள்ளைய விட்டான், வீட விட்டா, வாசல விட்டா, எல்லாத்தையும் விட்டு எங்க போயிட்டான்? அந்த யார தேட வேண்டுமோ அந்த இடத்துக்கு போயிட்டான். இப்ப மோய்சன் அங்க வர்றப்ப யாரோட வந்தான்? யாரோட வந்தான்? அப்ப என் வீட்டுக்குள் நான் பிரவேசிக்க வேண்டுமானால் முன்னாடி நான் சிக்கலா போகணும். எப்படி போகணும்? நான் கூட்டிட்டு போக முடியாது. என் புள்ள பொண்டாட்டி என் பேத்தி பேர எல்லாம் கூட்டிட்டுலாம் போக. அப்ப நம்மளோட சிந்தனை என் வீடு ஜெப வீடுங்க. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாலே ஜெபங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் எப்போதும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம். அதனால தெசலோனிக்கேல சொல்லியிருக்காரு, படிச்சிருப்பீங்க, 1000 தடவை படிச்சிருப்பீங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எங்க உட்கார்ந்து பண்ணணும்? வீட்டுல பண்ண முடியுமா? இல்ல ஒரு ஆலயத்துல பண்ண முடியுமா? இல்ல ஒரு சபையில பண்ண முடியுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். பண்ணுவோமா? எங்க பண்ணலாம்? எங்க பண்ணலாம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோமா? அப்ப அவர் வீட்டுல என்ன செய்யணும்? 10 கன்னியாஸ்திரிகள் முட்டாளும் என்ன செஞ்சாங்க? நல்லா கேட்டுக்கங்க. அது காரணத்தை சொல்றேன். முட்டாளும் அறிவாளியும் ஒரு ரூம்ல இருக்கிறாங்க. முட்டாளும் அறிவாளி அந்த ரூம்ல இருக்கிறாங்க. முட்டாள் என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? தூங்கிட்டாங்க. என்ன தீர்றது அடுத்த பிரச்சனை. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? நம்ம சபையில் என்ன செய்யறோம்? அப்ப இது தேவனுடைய வீடா? அவங்க தூங்கினால அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னாச்சு? தடைப்பட்டு போயிடுச்சு. அந்த 20 வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். சிலது வந்து கொட்டாய் விட்டு சிலுவையெல்லாம் போடும். காலையில கேட்டோம்னா என்ன ரொம்ப நேரம் ஆக்குறீங்க, விதிக்கிறது போல இருக்குங்க. இரவு கேவலம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? 10லேருந்து 11 முடிச்சிடணும். அது வீட்டுக்கு போய் படுத்தாங்க. அதுதான் இரவு ஜபம். ஜபத்தோடு போய் படுத்துடணும். ஆனா இயேசு நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, இரவும் பகலும் பண்ணுவோமா? பண்ணுவோமா? எப்ப பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரு பாடி சாகுற மாதிரி இருந்துச்சுன்னா ராத்திரி கூட இருக்க ஊழியக்காரர்ல இருந்து எல்லாம் கூட்ட உட்கார்ந்து இருக்கும்.
அதோட முட்டாள்தனம் என்ன தவிர செய்வோம், செத்த பாடி வச்சு விடிய பாட்டு பாடுவோம். என்ன செய்வோம்? செத்த பாடி வச்சு என் தம்பி பொட்டாட்டிக்கு எனக்கும் எங்க அண்ணன் பேச்சு எல்லாம் வாங்க பாட்டு பாடலான்னு. பாட்டு பாடி யாரு கேட்கறதுன்னு கேட்டேன். உடனே என்னை விட்டுட்டு அவர் கிடக்குறாரு, நீ வாங்கன்னு போறவங்களை கூப்பிட்டு கேட்டேன். எங்க அண்ணன் செத்துட்டாரு, அவர் இனிமேல் கேட்கக்கூடிய திறன் இல்லை, பார்க்கக்கூடிய வழி இல்லை, அவர் ஏற்றி கை தட்டுறதுக்கு தகுதியா இல்ல, யாருக்கா பாட்டு பாட போறீங்க? அவர் சொன்னா அந்த அப்ப என் தம்பி பொட்டாட்டி சொல்லிச்சு, அந்த பாடியில வந்து பிசாசு ஏறிடுமா. என்ன ஏறிடுமா? பாடியில என்ன ஏறிடுமா? ஏறுமா ஏறுமா எனக்கு தெரியல, அதான் கேட்கிறேன். ஏறுமா ஏறுமா ஏறாது? ஏறாது. அப்புறம் பாடி இருக்கப்ப யாரு தூங்காதுன்னு சொல்றாங்க தெரியுங்களா? யாரு தூங்கிறாங்க? எல்லாம் முடிச்சிருங்க. ஏன்? ஆனா எங்க அப்பா செத்தப்ப நாங்கெல்லாம் தூங்கிட்டோம். ஏன்னா காலையில இருக்கிறதுனால தூங்கி நல்லா தூங்கிட்டோம். 4 மணிக்கு எழுந்திருக்கோம். அது யாரு? மோல் அடிக்கிறவங்க தட்டினா கதவை, அப்பதான் முடிச்சோம். என்ன சார் இப்படி பாடியை போட்டுட்டீங்க, தூங்குறீங்க? அது யாரு இருக்க போறா? அது யாரு இருக்க போறா? யாராச்சும் எடுக்க போறாங்களா? பிசாசு வந்தா கூட எடுக்காது. நல்லா கேட்டுங்க, பிசாசு வந்தா கூட எடுக்குமா? எடுக்காது. அதே இயேசு வந்தாலும் எடுத்துட்டு போயிடுவாரா? இயேசு வந்தா எடுத்துட்டு போயிடுவாரா? நம்மளோட முட்டாள்தனம் பார்த்தீங்களா? அப்ப ரோட்ல போறப்பல பாட்டு பாடிட்டு போறோம். பெட்டி வசதி வரவங்க ரொம்ப அறிவு உள்ளவங்க. ரோட்டுல போறப்பல பார்த்தாக்கா பாட்டு பாடிட்டு போறோம். இப்ப அன்னையில எல்லாம் என்ன செஞ்சுன்னா, நீங்க ஒரு முட்டா பேடா, நான் அதுதான் சவுண்ட் வச்சேன், அதுல பாட்டை போட்டா அது பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சிட்டே போகும். உள்ள இருக்கிறவங்க கேட்க மாட்டான், வெளியே இருக்கிறவங்க கேட்க மாட்டான், அது பாட்டு போகும். அப்ப என் வீடு, இந்த வீட்டுக்காரங்க நம்ம உயிரோட இருக்கோம், அந்த வீட்டுக்கு போகுமா? ஒவ்வொருத்தரையும் சொல்றேன், ஒவ்வொருத்தரையும் நான் பாவம் செய்கிறேன், அந்த இடத்துக்கு போவேனான்னு எனக்கு தெரியல, ஆனா அவசியம் போகணும். போகும் போது சிங்கிளா தான் போக முடியும். நல்லா கேட்டுங்க. இதுல வருத்தப்படுறதுக்கு ஆச்சு. என் பொண்டாட்டியா இருந்தாலும், என் பிள்ளையா இருந்தாலும், என் பேத்தியா இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? விட்டுட்டு தான் வர முடியும். ஏன்னா அந்த பண்பு கன்னியாஸ்திரிகள் ஒன்னா வந்து எல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க, ஒன்னா பேசி இருப்பாங்கல்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்கல்ல, இல்ல சொந்தமா இருந்திருப்பாங்கல்ல. ஆனா இயேசு கூட்டிட்டு போறப்ப எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல சொல்ற ஒரு வசனம், நீங்க போய் விக்கிறவங்கள்ட்ட வாங்கிக்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றது? விக்கிறவங்கள்ட்ட. யாருங்க அந்த ராத்திரி விற்பா? சொல்லுங்க பாப்போம். யாரு அந்த இடத்துல விற்பா? சொல்லுங்க. படிச்சிருக்கோம். நடுச்சாமத்துல இருக்கிறாங்க சொல்றோம். அப்ப நடுச்சாமத்துல என்ன விக்கிற எவ்வளவு இருப்பான் சொல்லுங்க. நம்ம 100 தடவை வசனத்தை படிச்சிருக்கோம். விடியவே கடை தொடங்குது. இப்ப நாலு நைட் அண்ட் டே கடை இருக்குது. அன்னைக்கு அப்ப என்னத்த சொன்னாரு? போய் எண்ணெய போய் வாங்கிட்டு வாங்க. அது யார் சொல்றா? அந்த வார்த்தை யார் சொல்றா? புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் சொல்றாங்க. ஏசு சொல்ல. அப்ப தேவனுடைய வீட்டுல இருந்தா எல்லா நேரமும் எப்படி இருக்கும்? தீபமா இருக்கும். நம்ம எந்த வீட்டுல இருக்கிறோம்? நான் எந்த வீட்டுல இருந்துட்டு கேட்பேன். என் வீடு கட்டிருக்கேன். அது ஒரு நாள் என்ன ஆகும்? ஒரு நாள் என்ன ஆகும்? இடிஞ்சு போயிடும். ஆனா என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு.
என்ன இருக்குங்க? ஒருத்தர் இல்லைங்க. அப்ப அந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கும்? இன்னைக்கு 5000 பேர் 50000 பேர் கூட்டத்தை காட்டுறோம். ஆனா இயேசுவோட வீடு எவ்வளவு பெருசுங்க இருக்கும்? அதுல இப்ப எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நமக்கு நினைக்க முடியுமா? அது முன்னாடி அந்த வீட்டுக்கு போகலன்னா நான் ஒரு அடையாளமா போகணும். எப்படி போகணும்? நான் ஒரு அடையாளம். ஸ்டீபன் இயேசுவோடைய புள்ள சொல்லுவோமா? என் மனைவி அங்கேருந்து ஒரு குழப்பத்தார் ஐயா, உன்னை நம்பி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ இயேசுவோடைய ஆளுங்கிற. அப்ப சன்னியாசியை பத்தி சொன்னார். அப்ப விவேகானந்தர், புத்தர், இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க? எல்லா வசதியிலும் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் விட்டவனுக்கு பேர் தாங்க துறவி. எல்லாத்தையும் விட்டவனுக்கு தான். நம்ம விட்டுட்டோமா? விட்டுட்டோமா? அப்ப அவனை பார்த்து ஒரு திட்டமே. பாருங்க, கோயில யாரு கொடுத்தாலும் சோறு சாப்பிடுவோம். எவ்வளோட்டு குச்சி வச்சுக்கிட்டு அவன் நல்ல சொல்றானா கெட்ட சொல்றானா தெரியாது. அவன் புள்ள இருக்கா பொண்டாட்டி இருக்க தெரியாது. ஆனா என்ன செய்யறான்? எங்க படுத்துக்கிறான்? கோயிலே படுத்து, கோயிலே. அது பிடிக்காதுதான் நம்மளுக்கு. ஆனா நம்ம அவன் செய்யற ரூல நம்ம செய்யலையே. செய்த ஒரு தேவனோட வீடு அதுக்கு நீங்க வந்து யார் படுத்திருக்கோமா? இல்ல எந்த சமையலுக்கு விடிய விடிய வந்து படுத்திருக்காங்களா? இல்ல அந்த ஊழியக்காரன் தான் படுத்திருக்கானா? ஜெபம் முடிஞ்சவன கதவு வியாபார கதவை பூட்டுற மாதிரி பூட்டிட்டு அவன் புள்ள பொண்டாட்டியோட பேரும். அங்க இயேசு இருப்பாரா? இயேசு இருப்பாரா? அப்ப இயேசு இருப்பாரானா அதுக்கு கதவு கிடையாதுங்க. எந்த நேரமும் போகலாம், எந்த நேரமும் வரலாம். அப்ப நான் ஒரு அடையாளம் வேணுங்க. ஆதரட்ட மாதிரி அன்னைக்கு என்ன செய்ய போறாரு? கேட்க போறாரு, நீ என்னுடைய பிள்ளையா? அப்ப இந்த அடையாளம் இருந்தா தானே. அப்ப என்னுடைய ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப லீவரும் போனவர் சொன்னார், ஜெபனாக வாசனா யாராச்சும் ஜெபம் பண்ண சொன்னாதான் பண்ணுவேன். அதுக்கு முக்காவாசி கல்வி விடுறதுக்கு என்ன வழியை பார்த்துடுறேன். ஓப்பனா சொல்றேன். ஏன்னா அந்த இடத்துக்கு நான் இன்னும் தகுதியே இல்லை. என் ஜெபம் கேட்குமா? என் ஜெபம் கேட்குமா? ரெண்டு விதங்க நல்லா கேட்டது. ஜெபம் கேட்கறதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று சாத்தானுடைய வேலையும் பரிசுத்தவான்களோட வேலையும் இருக்கு. யாக்கோபு எழுதுவாரு, வியாதிக்காரனையும் எல்லாத்தையும் கூட்டி வந்து மூப்பரிடம் கொடுங்க, அவரு என்ன பூசி ஜெபம் பண்ணுவார். எங்க யாருக்கு? இன்னைக்கு நம்ம ரோட்ல போறவங்க எல்லாருமே எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணாக்கா தப்புன்னு தெரியும். ஜெபம் பண்ணா அவங்க அப்ப இந்த வீட்டுக்குள்ள நான் நுழையும் பொழுது எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும். அதனால்தான் பவுலடியான் கலாத்தியர்ல சொல்வார், அவருடைய அச்சு அடையாளத்தை நான் உடலிலே தரித்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் தரித்திருக்கோம்? பவுலடியானுக்கு புள்ள இல்லைங்க, பொண்டாட்டி இல்லைங்க, ஒன்ஸ் இருந்துட்டாருன்னா தெரியாது. ஆனா இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவன் எப்படி இருந்திருப்பான்? எல்லாத்தையும் விட்டவனா தான் இருக்கான். அப்ப நான் இயேசுடைய வீட்டுக்கு நான் போக வேண்டுமானால், இப்ப நான் இந்த தூர போனா நான் ஒரு கல்லனா போறேன். என்ன போறேன்? 5 பேர் துட்டி இல்லாத கல்லனா உள்ள நுழைஞ்ச மாதிரி வீடு பூட்டப்பட்டது, புத்திசாலிகள் வெளியே வந்தாங்க. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள் அப்ப நான் எப்படி இருக்கணும் பாருங்க. நம்ம நிறைய படிச்சிருக்கோம். பேதுரு, பவுலடியான் எல்லாம் போறப்ப
உருமா துணியை கீழே விட்டு எடுத்து கொண்டு வச்சு கூட அது ஜெபம் பண்ணிச்சா உருமா துணி புதைச்சாங்கன்னு சொல்லி. எலியா புதைச்ச கல்றையில இன்னொருத்தனை கொண்டு போய் போட்டோன்னே அப்ப உள்ள இருக்க எலியா ஜெபம் பண்ணானா மேல படுத்தா உயிரோட வரணும். பரிசுத்தவான் என்ன நினைக்கிறானோ அது அந்த நேரமே உடனே கிடைக்கும். இயேசு அதுதான் சொல்றாரு, அந்த குஷ்டரோகி மேல இருந்து இறங்கி வருவான். யாரை பார்த்து? எத்தனை பேர் பயந்துருப்பாங்க. ஆனா இயேசுவை பார்த்து மட்டும் கேட்கிறான், உனக்கு சித்தமா இருந்தா, அப்ப உன் வீட்டுக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டுமானால் உனக்கு சித்தமா இருந்தா என்னை சுத்தப்படுத்த. அப்ப சொல்றாரு, என் வீட்டுக்கு நீ உண்மையா உள்ள வந்தாண்டா, அதனால எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு சுத்தமா. அப்போ என்னங்க சொல்லியிருப்பான் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குஷ்டரோகிகள் என்ன செஞ்சானோ தெரியாது. அந்த குஷ்டரோகி என்ன செஞ்சிருப்பான், என்ன சொல்லியிருப்பான் பைபிள் தெரியாது. ஆனா இயேசுங்கிற ஒரு மனுஷன் என்னைய சுத்தமாக்குறான் சொல்லுவாருமா. இப்ப நம்மளுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதம். பேட் நியூஸ் விட்டுருங்க, குடும்பத்துல பேட் நியூஸ் இல்லாம இருக்காது. ஆனா நல்லது பொண்ணு இருக்குல்ல, அதை நம்ம 4 பேருக்கு போய் சொல்லியிருக்கோமா, நான் இயேசுனால இவ்வளவு தூரம் நல்லா இருக்கேன் சொல்லியிருக்கோமா, சொல்லியிருக்கோமா? ஒரு என் மனைவியை போட்டீங்கன்னா ஒருத்தவங்க பேர் சொன்னா பிரச்சனையை தான் பேசுவோம். பைபிள் இதெல்லாம் போட்டிருக்கு, அதை ஒரு வார்த்தை கூட சொல்லணும். எனக்கு உடம்பு வலியில இருந்து காலு வலி வரைக்கும் இருக்குது, என்னை போட்டு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. அதை விட்டுட்டு 2 வார்த்தை பேசலாமா பேசலாம். நான் எப்படியாச்சும் ஏதாவது ஒரு வசனத்தை எப்படியாச்சும் உள்ள புகுத்திடுறேன். நேற்று ராத்திரி ஒரு கடை சாத்திர ஒரு பாய் வந்து உட்காந்து, என்ன செய்யறீங்க, ஒதுங்க வச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு வேலை கடை செய்ய போறீங்க? இல்ல, வேதத்துல வேலை சொல்லுது, அன்னன்னைக்கு வேலைய முடிச்சுட்டாதான் அடுத்த நாள் புதுசா வரலாம். இது போட்டிருக்க வேதத்துல போட்டிருக்கா. இது கொள்ளையா கொள்ளையா? அதிகாலையில தேடும் பொழுது என்னை கண்டடைவர்கள். அது பழைய தூக்கத்தோடு இருந்தா கண்டடைவோமா சொல்லுங்க பார்ப்போம். தூக்கத்தோடு இருந்தா கண்டடைவோமா? அதிகாலையில ஏற்றி நம்ம கண்டடைவோமே. அப்ப அதிகாலையில ராத்திரிங்கிறது எல்லா வேலையும் முடிக்கிறது, முடிச்சு பிரஸ்ஸா படுத்து அதிகாலை ஏற்றி தேவனை தரிசிக்கிறது தான் ஒரு பரிசுத்தவானுடைய. நம்ம எத்தனை மணிக்கு ஏற்றிருக்கிறோம்? ஒரு கருத்து இருக்கு, நம்ம படுக்கிறோம் கரெக்டா 6:05 படி எழுந்துருவோமா? கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இயேசுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார், நாளைக்கு காலையில எழுந்து எனக்கு 6:05 போன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? ஏற்றிடுவோம். ஏன்? அவர் சொல்லிட்டாருங்கிறதுனால. இதை தினமும் செய்யுமான்னு சொன்னா தினமும் செய்ய முடியுமா? தினமும் செய்ய முடியுமா? அதுதான் செய்யணும். என்ன வேலை செய்யறோம்? காலையில எழுந்து அவருக்காக என்ன வேலை செய்யறோம்? நான் செய்யறேனா? 2 பேருக்கு ஏதாவது சொல்றேன்னா? நான் நல்லா இருக்கிறது அடுத்தவங்க சொல்றேன்னா? அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? பரலோக ராஜ்யம் எங்க இல்லைங்க, அவர் வீடு தாங்க பரலோக ராஜ்யம். நல்லா கேட்டு, யார் வீடு? இயேசு தங்கி இருக்க வீடு தான் பரலோக ராஜ்யம். அதனால நான் உங்களுக்கு ஒரு வீட ஆயத்தம் பண்ண போறேன். நான் திருப்பி வந்து உங்களை கூட்டிட்டு, அப்ப அடையாளம் உள்ளவங்க யாரும் இருப்போமா? இருப்போமா? அதனால 2 பேர் சொன்னேன். 2 பேர்த்த முன்னாடி இருக்கேன். யார் 2 பேர்? ஆயக்கார பரிசேயர். 2 பேருமே ஆம்பளை. ஆனா ஜாதி தான் இன்னைக்கு உலகத்துல
ஆனா இன்னையோட சிந்தனைகள் எப்படி இருக்குது? ஆயக்காரன் ஜெபம் பண்றான், இவனும் ஜெபம் பண்றான். அவன் பண்ண தப்பா, இவன் பண்ண ரைட்டா? எது தப்பு ரைட்டு? நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அவன் சொல்றான். அவனை மாதிரி இல்ல, அவன் தத்துவமாக கொடுக்க தெரியாது, அவனுக்கு ஒண்ணு இல்ல விரும்ப, ஆனா நான் எல்லாமே அவனுக்கு கொடுக்குறேங்க. ஆனா இவன் சொல்றான், என்ற எதுவுமே இல்லையா, என்னோட பாவம் நிறையா. அப்ப தேவனுடைய வீட்டுக்கு போறப்ப நான் எப்படி இருக்கணும்? தேவனுடைய வீட்டுக்கு போறப்ப எப்படி இருக்கும்? பரிசுத்தமா போலாமா? போக முடியுமா? அப்ப என்னுடைய வீடு நான் யாரா இருக்க வேண்டும்? அதான் சொல்றாரு, என் மகன் என்னை தேடி வருவான், வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் நல்லா கேட்டு அந்த பாயிண்ட், என் சத்தத்தை கேட்டு. யார் சத்தத்தை? எத்தனை பேர் கேட்டிருக்கோம்? இயேசு என்ன மொழியில பேசுறாரு? இயேசு என்ன மொழியில பேசுவாருங்க? இயேசு மொழி பேசுவாரு, பேச மாட்டாரா? பேசியிருக்காரு, பேசலையா? ஆனா இயேசு பேசுற மொழியை இது வரைக்கும் வேதத்துல எந்த இடத்துலயும் குறிப்பிட்டு, அப்ப அவருக்கு என்ன பாஷை தெரியும்? உலகத்துல இருக்க எல்லா பாஷையும் தெரியும். அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுமா? முடிஞ்சா 3 பாஷை தெரியும். இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், ஏதாச்சும் வேற ரோட்டில் திக்கி திக்கி பேசுறது தெரியும். ஆனா வேதத்துல இருக்கிறவங்க, நான் யார் வீட்டுக்கு போகிறேனோ நான் அவருடைய பாஷையை கற்றுக்கிறேன். அவருடைய பாஷைய கத்துக்கணும். அவருடைய எழுதியிருப்பாரு, அவர்கள் தேவ தூதர்களுடைய பாஷைகளை படிச்சிருப்போமா? தேவ பாஷை என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பேசுறவனுக்கு என்னன்னு தெரியாது, அதை கேட்கிறவங்களுக்கு அது புரியும். கேட்கிறவங்களுக்கு புரியும். அப்ப கேட்கிறவங்களுக்கு புரியும் பொழுது தேவன் சொல்வார். ஏன் சொல்றேன்னா, யோவான் 1ஆம் அதிகாரத்துல நாத்தானியேலும் பிலிப்பு இருக்கும் பொழுது அவங்க பேசிக்கிறாங்க, வந்து பாரு. அது யார் காதுல விழுந்திருக்கு? இயேசு கிறிஸ்து காதுல விழுந்தோன்ன அவன் வருத்தப்பட என்ன சொல்றாரு? நீ அந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்த போய் உன்னைய, நம்மளுக்கு அந்த சக்தி இருக்கா? சக்தி இருக்கா? அப்ப கபடமற்ற இன்னைக்கு மனுஷங்க எப்படி இருக்கும்? ஆசைகள், உலகம். அதனாலதான் கடைசியில் யாருடைய வேலை செய்யறோம் போட்டோம். யாருடைய வேலை செய்யறோம் சொல்லுங்க பார்ப்போம். இந்தானத்து மாத்தாலும் பழைய போயிட்டு என்ன மாத்தாலு இப்பதான் வாரி. ஆமையா இப்பதான் முடிச்சு நிக்க விடல. என்ன செய்யுது? விடுதட்டு பைய எடுத்துக்கிட்டு இன்னும் 2 வருஷம் எனக்கு சொல்லிட்டு போலாம். என்னை விட எவ்வளவு பேர் கேட்காதவங்க கேட்க. நல்லா கேட்டுக்கங்க. கிறிஸ்தவன்னு சொன்னீங்கன்னாக்க நீங்க அடுத்தவங்களுக்காக பாடுபட வேண்டியதுதான். அதான் நான் ஒவ்வொரு நான் இருக்கிறேன்னா, நான் இப்போ நேற்று ராத்திரி கூட சொன்னேன், என்னை விட்டுருங்க, நான் எங்காச்சும் போய் இந்த வச்சு சொன்ன மாதிரி எங்காச்சும் போய் 2 வருஷத்தை நான் சொல்லிட்டு நான் இருக்கேன், என்னை விட்டுருங்க. போன காலத்தினால புண்ணியத்தை தேடிட்டு காசிக்கு போனா புண்ணியத்தை தேடிட்டு போற மாதிரி நம்ம புண்ணியத்தை தேடிட்டு போயிடலாம். இவ்வளவு தூரம் 70 வயசு வரைக்கும் என்னை உயிரா வச்சிருக்காரு. அவருக்கு நான் என்னங்க செஞ்சிருக்கேன்?
என் பொண்டாட்டி என்கிட்ட வந்து 35 வருஷத்துல 9,000 கேள்வி கேட்கிறான். அவன் வந்தது எத்தனை வருஷம்? 35 வருஷத்துல எனக்கு அவங்க கேள்வி கேட்கிறான். அதுக்கு என்னால பதில் பேச முடியல. ஆனா அவர் 70 வருஷம் கொண்டு வச்சிருந்தானா, அதுக்கு நான் அவர் கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்ப 35 வருஷத்துல நீ என்ன செஞ்ச? திடீர்னு என் மனைவி சொல்லுவான், நான் வேற சபைக்கு போய் ஊழியத்துக்கு போயிருக்கோம். தாராளமா போவான். எனக்கு தேவை சத்தியம் போகும். அன்னைக்கு நல்லா இருக்கும். ஒரு சேருக்கு பக்கத்துல யார் இருப்பா? தேவ தூதர் இருப்பாரு, நம்மளோட அடியானம் இருப்பார். அதுதான் எபேசியர்ல சொல்லுவாரு, சர்வ ஆயுதங்கள்னு சொல்லுவாரு. அந்த வீட்டுக்குள்ள போன என்ன வேணும்? நானு அது யாருடையது? அது எத்தனை ஆயுதம் இருக்கு? அதுல எத்தனை ஆயுதம்? அது பாருங்க, எடுத்து படிக்கல. எத்தனை சுத்தம் பண்ண அந்த வீட்டுக்கு போலான்னு சொல்றாரு பாருங்க. அப்புறம் நிச்சயம் பரலோகத்துக்கு உரியவர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-10 பாருங்க. கடைசியாக என் சகோதரரே, என்ன சொல்றாங்க? இந்த ஆலயத்துக்குள்ள போறதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அப்ப அடுத்த வருஷம் சொல்றாரு, நீங்கள் இப்ப நம்மள்ட்ட யார் இருக்காங்க? அப்ப இங்க எல்லாம் பிசாசா சத்தியம் கேட்குது. கிறிஸ்தவம் யாருமே பரவாயில்ல. நான் கூட யார் யாருக்கும் சத்தியம் சொல்றது, பிசாசுக்கு சத்தியம் சொல்றதுனாக்க பெரிய ஆளுங்க. படிங்க சீக்கிரம் படி. என்ன செய்யுங்க? இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போனா என்ன ட்ரெஸ்ல போலாம்? அந்த ஜிப்பால போலாமா? ஜிப்பால போக முடியுமா? அங்க போறதுக்கு தனி ட்ரெஸ் இருக்குதுங்க. சும்மா பவுலடியானுக்கு எப்படிதான் அந்த ஞானம் வந்துச்சு எனக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு நேரம் நேற்று ராத்திரில உட்காந்து என் மகன் காலைல என்னப்பா செய்தி எடுத்துட்டியா பாருனா, காலையில 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு அவர் வெள்ளன்னு எடுத்து வந்துட்டான். நான் என்ன செய்தி மாட்டேங்கிறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு ஞாபகம், போன வாரம் லியோ சொன்னாரு, அவர் ஜெபம் பிடிக்காது, ஜெபத்துக்கு நான் உனக்கு எதிரி அல்ல. ஜெபத்துக்கு எதிரி அல்ல, ஆனா அது முறையா இருக்குன்னு என்னோட ஆசைப்படுறேன். என்னில் பாவம் உண்டு என்று சொல்லுகிறவன் யாருன்னாக என்னை எத்தனை பேர் சொல்லுவானா? 100 கை அனுப்பி, நீ அந்த செட்டு வேலை செஞ்ச, இந்த வேலை செஞ்ச, போய் சொன்ன, வண்டி எடுத்து ஆட்டோ புக் எடுத்து என்றெல்லாம் சொல்லுவோம். அப்ப என் வாயில இருந்து வர வார்த்தை அது படிக்கணுமா படிக்க கூடாது? செய்யறோம். என் மக ஒரு நாள் பெங்களூர் போறப்ப ஜோம் பண்ணுப்போம், ட்ரெயின் ஓட்டுவோம், நம்ம டிக்கெட் இருக்கிற ஒரு இடம், இது எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணாக்க 2 நேரம் ஏறி உட்காரு போயிட்டே இருந்தோம். அது ஜெபமா போயிருந்தேன். போய் பார்த்தா அந்த ஊர்ல போன உடனே என்னாச்சு, வர வேண்டிய ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு. அப்ப ஜெபம் பண்ணனாலயா இல்ல ஜெபம் பண்ணாதனாலயா? அதான் சொல்றாரு, சொல்றாரு, நான் உள்ள கையிலே உன்னை
எவ்வளவு அழகான வசனம் தெரியுங்களா? இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். நான் இயேசு கையில இருந்தேன்னா ட்ரெயினே இல்லாம நம்ம வசூல் போயிடுவேன். ட்ரெயின் இல்லாம போகலாமா போக முடியாது, போகலாமா போக முடியாது. தூக்கிட்டு போவாரு, தூக்கிட்டு போவாரு. என்னங்க எப்படி நினைக்கிறீங்க? பேலூர் போன வாரம் எடுத்தார். பேலூர் சிறைச்சாலையில் இருந்தான். பேலூர் கூட்டிட்டு போய் எங்க நிறுத்தினாங்க? தேவாலயத்தில் நிறுத்திட்டாங்க. எப்படி போனாரு? எப்படி போனாரு? நடந்து போனாருன்னு போட்டிருக்கா. தேவதூர் நடப்பாங்களா? நடக்க மாட்டாங்க. அப்ப அவர் எப்படி கொண்டு போயிருப்பாங்க? புரியுதா? உன் கால் கல்லில் இடராதபடிக்கு என் தூதர்கள் உங்களை தாங்குவார்கள். அப்ப வசனங்களை பாருங்க. பேதருக்கு வயசு எவ்வளவு இருந்தாலும் பேதூர் என்ன செஞ்சுட்டாங்க? கொண்டு போய் தேவாலயத்துல விட்டப்ப இயேசு கையில நான் இருந்தேன்னா என்னை நடக்க விடுவாரா? நடக்க இப்ப இயேசு கையில நம்ம இருக்கிறோமா? அது முன்னாடி தெரிஞ்சுப்போம். இருக்கிறோமா? நம்ம பெத்த பிள்ளை நம்ம கையில இல்ல. சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. இந்த படிப்புக்கே கேட்க மாட்டேங்குது. இன்னும் பெரிய படிப்பு எடுத்துனாங்க, பெரிய படிப்பு வச்சு என்ன ஆகும்? அம்மா அப்பா வேண்டாம். ஆனால் என் வீடு எல்லாருக்கும் தேவையில்லை. அது என் வீடு. இந்த வீட்டுக்குள்ள நீ என்னைக்கு பிரவேசிக்கிறியோ அது உன்னோட வீடா போயிடும். யாரோட வீடா போயிடும்? உன்னோட வீடா போயிடும். அந்த வீட்டுக்குள்ள வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் இருக்கும். உலக சிந்தனை எதுவுமே இருக்காது. உலக சிந்தனை இருக்காது. அப்ப தேவனுடைய வார்த்தை என்னட்ட இருக்க வேண்டுமானா நான் என்ன வேலை செய்யறோம்? இப்ப என்ன வேலை செய்யறோம்? நம்ம சர்வாயத்தை படுத்துங்க. என்னன்னு சொல்றாரு, என்னன்னு எண்ணிக்கைங்க அப்படியே. ஏனெனில் மாமிசத்தோடு இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி யாருங்க? வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளின் நமக்கு போராட்டம் உண்டு. அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது? இதோட கம்பேர் வசனம் என்ன இருக்கு? ஏன் சொல்லியிருப்பாரு இதோட வசனம்? இந்த வசனத்துக்கு கம்பேர் ஒண்ணு இருக்க. என்ன வசனம்? அதுல இவரு இருக்குன்னு பவுலடியா ஏன் சொல்லியிருக்காரு? அதுல பவுலடியா யோவானுக்கு அப்புறமேட்டு எழுதுனதெல்லாம் பவுலடியானுடைய எழுத்துக்கள் தான் வந்து. யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது. இவ்வளவு வசனத்தை அவர் ஸ்டார்ட் ஆகும். உண்டாயிருக்கும் பொருட்டு சொன்னேன். இந்த வசனம் அது ஒரு நாய்ச்சா? இது மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நான் காலையில் இருக்கிறது உட்காந்து பார்க்கறது. சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு வெளில இன்னைக்கு இறங்கி வந்தோன்னா என்னாச்சு? 2 எழுத்தும் என் பேத்தி ஒரு பேனா அப்படின்ட்டு போயிட்டான். நானும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபுல் வசனம் எழுதிட்டு வந்து நின்று வச்சு படிச்சு பார்த்து பேசணும்னு தான் ஆசைப்படுறேன். வரைக்கும் பேச அதனால சொல்றாரு, இப்ப சர்வாயுதத்துக்கு வந்துருங்க. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் முடிக்கவும் நிற்கவும். இப்ப நான் யாருங்கிற ஐடி எப்படி வருது? யாருங்கிற ஐடி எப்படி வருது? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு செக்யூரிட்டி இருந்தா கூட அவன் போட்டுக்கிட்டு போட்டுங்கெல்லாம் போயிட்டு குத்தி இருப்பான்.
ஒரு போலீஸ்காரன் அவன் எல்லாம் போட்டுட்டு தான் நிற்பான். ட்ரெஸ்ஸே போடாம நிக்கிறவன் யாரு? ட்ரெஸ்ஸே போடாம நிக்கிறவன் பிச்சைக்காரன் தான் நிற்பான். மேலே இருக்காது, கீழே இருக்காது, அதை அங்கிட்டு கட்டி இருப்பான், பாதி கிட்ட கட்டி இருப்பான். அவனை பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்றோம்? போன வாரம் என் கடைக்கு பக்கத்துல பாய் இருக்காரு, அவரு ஒருத்தருக்கு நின்றுட்டே இருந்தார். அவரை பார்த்தா மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி இருந்தார். நான் காசு போறதுல அது அது பழக்கம் இல்லைன்னு நான் விட்டுட்டேன். நான் பாட்டு உட்காந்துனேன். சரி, நான் ஏன் சொல்ல என்னடான்னு பார்த்தேன். அவருக்கு அவர் 10 ரூபா நோட்டு எடுத்து கொடுத்தாரு. அவன் கேட்டான், அவன்கிட்ட காசு கேட்டேனா? நான் கேட்டான், அவன் நல்ல நாள்ல ஒண்ணு சொன்னா 9ஆவது குடிப்பாங்க பாய். அவன் கரெக்டா சொன்னான், இது மாதிரி ட்ரெஸ் போட்டா பிச்சை எடுக்கிறவங்க உங்களோட நினைப்பா வருவான். நான் எவ்வளவு வேதனை இருந்தாத்துக்கு பைய விட்டு எடுக்கலாம், 100 ரூபா நோட்டு 200 ரூபா நோட்டு மாதிரி. அவன் கதை சொன்னான், என் குடும்பம் எனக்கு சரியில்லை, நான் நிம்மதி தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன், நல்ல வார்த்தை எங்காச்சும் பேசுவாங்களா? அப்ப எப்படி இருக்கும்? நம்ம எப்படி இருக்கோம்? நல்ல வார்த்தை பேசுவோமா? அப்பதான் அவருக்கு போகணும்னு நான் சொன்னேன். நானே அவருக்கு பிச்சைக்காரனா நினைக்கிறேன். ஆனா அவருடைய சூழ்நிலை அப்ப வந்தாரு. பழைய வீட்டை உட்கார்ந்து என்ன செஞ்சாரு? எழுதுறாரு. என் வேதனையை தரையில் எழுதுறாருங்க. என் வேதனையை நான் நின்று பார்த்துட்டு ஐயா என் வீட்டுக்கு வாரிங்களா? 2:30 மணி வெட்ட வெயிலங்க. அந்த கொடிமரம் இருக்கீங்களா, கொடிமரம் பக்கத்துல உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. நான் இறங்கி எழுந்துட்டு போயிட்டேன். உள்ள போயிட்டு என்னதான் இருந்தேன், ஏன்னா அங்கதான் பார்த்தாச்சு. என்னதான் என் வீட்டுக்கு வாரீங்களா? நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னார், காசுக்காக ஊழியர் செய்வீங்களா, காசு இல்லாம ஊழியர் செய்வீங்க? எனக்கு கல்விக்கு அடிச்ச மாதிரி இருக்கு. இல்லையா, காசை கொடுத்துருக்கேன், கடவுள் காசு கொடுத்துருக்காரு. அப்ப நீ சத்தியம்னு சொல்றது என்ன சொன்னாரு? நான் சொன்ன ஒரு வார்த்தை, காசுலாம் கடவுள் நேரத்தில் கொடுத்துருக்காரு. வெறும் பையோடு, வெறும் கையோடு, வெறும் காலோடு நடக்கிறவன் தான் இறைவன் போக முடியும். ஒரு வார்த்தை சொன்னாருங்க, இன்னைக்கு வரைக்கும் யாரு ஆனவா இருக்கும். அப்ப நம்ம சத்தியம் எப்படி சொல்லிட்டான்? ஒரு பைபிளே ஒரு நிமிஷத்தை சொல்லிட்டு வெறும் உடம்போடு, வெறும் கையோடு, வெறும் காலோடு இது சொன்னாரு. பாதரட்சிய அவுத்து வச்சிருப்போம். நான் போறோமா என்னைக்காச்சும் போயிருக்கோமா? இது விடுதல் பையத்துக்கு போவோம். செருப்பா இருந்தா கூட அங்க நடுவில் ரிப்பேர் பண்ண முடிஞ்ச ரிப்பேர் பண்ணுவோம். அப்ப அவரோட வீட்டுக்கு அடையாளம் வேணும்ல, அடையாளத்தை எடுப்போம். சீக்கிரம் படிங்க, நேரம் ஆகுது. என்ன இருக்குங்க? இதெல்லாம் அர்த்தம் தெரியுமா? நீங்க ரொம்ப படிச்சிருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். சக்திங்கிற கச்சனா எதுக்கு கட்டுறாங்க? சத்தியத்தை எப்போதுமே கட்டியே இருக்கணும். எப்படி இருக்கணும்? இதுக்கு உதாரணம் எங்க இருக்கு? இதுக்கு உதாரணம் எங்க இருக்கு? நீதிமொழிகள்ல 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இருதயமான பலகையில எழுதிக்கோ. அதான் கட்டி வைக்கிறது. கச்சைங்கிறது மானத்தை மறைக்கக்கூடியதுங்க. இடுப்புக்கும் மேல உள்ள துணியை 2 சேர்த்து கட்டுவாங்க. சாமியார் கட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க முழு அங்கி போட்டே கச்சை கட்டியிருப்பாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன் சாமி அங்கி கலண்டுருமா? எல்லாம் கேட்டிருக்கேன். இல்லடா, இதெல்லாம் ஒரு
அப்பதான் இந்த வார்த்தை சொன்னார், கச்சை கட்டுனதா. நான் படிச்சிருக்கேன் சீக்கிரம். சத்தியம் என்னும் கச்சையை ஆ. உங்கள் அறையில் கட்டினவர்களையும் ஆ. நீதி என்னும் மார்பவசத்தை தரித்தவர்களாயும் ஆ. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய என்ன சொல்றோம்? சுவிசேஷம் படிச்சா என்ன வரணுங்க? இருக்கா? குடும்பத்துல சமாதானம் இருக்கா? பதினாலு 27 பாருங்க யோவா. அப்ப சீக்கிரம் கையை வச்சு சீக்கிரம் பாருங்க. யோவா என்னை சிநேகித்து ஆ நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்ததென்று ஆ விசுவாசிக்கிறபடியால் ஆ. பிதா தம்மை உங்களை சிநேகிக்கிறார். இருக்கிறார். நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு ஆ. உலகத்திற்கு வந்தேன். வந்து மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகிறேன். போகிறேன். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ஆ. இப்பொழுது நீ உவமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். ஆ 14 27 தான் படிக்க சொன்னோமா? நீ எது படிச்சப்ப? நானே அரை மெண்டலா இருக்கிறேன். சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இப்ப அவன் பிச்சைக்கார சொன்னதுக்கு இதுக்கு என்ன இருக்கு? அவன் ஒரே வார்த்தை சொன்னான், நான் சந்தோஷமா தாங்க இருக்கேன். என்னை எல்லாரும் பார்க்கறதுதான் நினைக்கிறாங்க, எனக்கு சரியா ட்ரெஸ் போடவே பிடிக்கல. அவன் மனைவி எவ்வளவு தங்கமா காரணியான்னு தெரியல. எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கானாக்கா ஒரு பிசாசு கூட்டத்திலிருந்து எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்கன்னு தெரியல. எப்ப வீட்டை விட்டு போகலான்னு விட்டாக்க நான் முன்னாடி கிளம்பிடுவேன். இப்ப சர்வாயத்து வந்திருக்கேன். சமாதானத்தின் சுவிசேஷத்தை குறிய ஆயத்தம் என்னும் பாதத்தில் என்ன இருக்குங்க? கால்களில் பொருத்தவர். சமாதானம் எங்க இருக்குங்க? ஏசியால படிச்சிருக்கீங்களா? சத்தியத்தையுடைய சொல்றவங்களுடைய காலு மலைகளிலிருந்து ஏறி இறங்கி சமாதானத்தை சொல்றோம். 54 பக்தர் சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்தை சொல்லும். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் அப்ப ஒண்ணு கட்ச சத்தியத்தை போட்டு நல்லா இருக்கு உடம்புல இருக்கும். எப்போது எப்படி இருக்கணும்? அவர் ரூபத்தை போய் கட்டிங்கன்னா நிறைய வசனம் சொல்லுவோம். சாப்பாடு அந்த மேஜை தான், பைப்பும் அந்த மேஜை தான், காசு அந்த மேஜை தான். அது அரிசி மூட்டையும் அதில் வச்சிருவோம். மற்ற நேரம் பேசுவேன், பைபிளை விரிச்சிடாம பேச மாட்டேன். நான் பாட்டு போயிடும். ஏன்னா நம்ம சத்துரு மாதிரி அவன்கிட்ட போய் நின்றுட்டோம். அவன் பரிசுத்தம். என் மனைவிட்ட கூட சொல்லுவேன், அவன் பைபிள் படிச்சாலும் காய் கேட்காத, கெடுவராது, அப்புறம் வாங்கிக்கோ படிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சையை. கால்களில் தொடுத்தவர்கள் அப்ப நான் எங்க போய் நிக்கிறேனோ அங்க என்ன இருக்கும்? மோய்சன் அந்த முச்செடிகிட்ட நிற்கும் போது பாதரட்சைய கலட்டுனாரு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அதுக்கப்புறம் மோய்சன் செருப்பு போட்டாரா போடலையா? போட்டிருக்க மாட்டாரு. ஆனா இயேசு செருப்பு போட்டாரா? சில ஸ்டில்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு கலந்து போகிற மாதிரிலாம் இருக்கும். எல்லாம் கற்பனை பார்த்தீங்களா மனுஷனுக்கு. அப்பப்பா இந்த பைபிளுக்கு மேலே இருக்கும். அது சகாய மாதா அது இல்லை இருக்கும். அதை பார்த்தா ஒரு செருப்பு போட்டிருப்பாரு, ஒரு செருப்பு கலந்து. அப்ப சமாதானம்ங்கிற பாதம் சேர்க்கிறது. இந்த பாதம் இருக்கு பார்த்தீங்களாங்க, பாதம் தோல் மொத்தமா இருக்கு பார்த்தீங்களா, இதுதாங்க பாதம். நம்ம வெயில்ல நடந்து போய் சத்தியத்தை சொன்னாலும் சேதம் வராது, மலையில போய் நின்று சத்தியம் சொன்னாலும் சேதம் வராது, குளிர் காலத்திலேயும் சேதம் வராது.
ஆனா இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதுனாலதான் நம்மளுக்கு பல வியாதி. அப்ப பாதரட்சையே நான் எப்படி போட்டிருக்கணும்? என் கால் பல வில்லேஜ்ல போய் பாத்தீங்கன்னா அந்த கால் அப்படியே மொத்தமா இருக்கும், காப்பு காய்ச்சி. அவங்க வரப்புல போறப்ப நம்மளுக்கு பயமா இருக்கும். தடப்படான்னு போனா முள்ளு குத்துனா கூட முள்ளு உடைஞ்சிடும். வில்லேஜ்ல இருக்கவங்க பழைய ஆளெல்லாம் பாத்தீங்கன்னா. ஆனா இன்னைக்கு பிறந்தோடனே அது செருப்பு போட தெரியலன்னா கூட 2 செருப்பை வாங்கி மாட்டி விட்டுருவோம். அது பெங்களூர்ல இருந்து ஆர்டர் பண்ணினாலும் நாங்க மாட்டி அப்ப இந்த தோலை நீ என்ன செய்யணும்? பதப்படுத்த. சமாதானம் சொல்ல சொல்ல போக இந்த தோல் என்ன செய்யும்? பதமாயிரும். சுடாது. நீ வெயில இருந்து சத்தியத்தை சொல்லலாம், நிழல்ல இருந்து சத்தியத்தை சொல்லலாம். புல்பீட்ல எல்லாம் பார்த்தாக்க செருப்பு காலோட வருவாங்க, ஷூ காலோட வருவாங்க. அதுக்கெல்லாம் போல நிறைய பேர் சொன்னாங்க. போலார் சொல்றவன் சொல்லிட்டு தான் இருப்பான். ஆனா இப்ப படிச்சிருமா என்ன அது அவசரங்க? பொல்லாங்காயும் வஸ்திரங்கள் எல்லாம் அது என்ன சொல்றாங்க? பொல்லாங்க இப்ப ட்ரெஸ் எல்லாம் பொம்பளை பிள்ளை போடுறது எப்படி இருக்குது? பாக்குற மாதிரி இருக்கு, பாக்குற மாதிரி இருக்குல்ல? ஏன் வேலை படிச்சவனே கண்ணை திருப்பக்கூடிய அளவுக்கு அது பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ் போட்டு போகுது. அவங்க அம்மா அப்பா எப்படி எடுத்து கொடுக்குறாங்க? அந்த பிள்ளைக்கு என்ன ஆசையோ அதை எடுத்து கொடுப்பாங்க. நம்ம வீட்டுல யாரு ஆசை கிடையாது? நம்ம வீட்டுல யார் ஆசை கிடைத்து? நல்லா கேட்டுக்கங்க. ஏன்னா இன்னைக்கு பேச நேரம் இருக்கோ இல்லையே தெரியாது. சாமுவேல் பிறந்த உடனே அவன் வளர்ந்துட்டானா, நிமிர்ந்துட்டானா, உட்காந்துட்டானா, கூட இருக்கானா, குறைச்சிருக்கானா தெரியாது. அண்ணால் சட்டை செஞ்சு கொண்டாந்து போடுறான். அவன் சாமுவேல் பார்த்து என்ன வந்து சட்டையை கொண்டாந்தன்னு கேட்கல, போட்டானா? முதல் தீர்க்க எங்க அம்மா கொண்டாந்து கொடுத்தது அவனுக்கு ஒரு பொக்கிஷம். அவன் கேட்டு பெற்றுக்கலனாக்கா அந்த இடத்துல நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது. அப்ப வஸ்திரத்தை அழகுபடுத்தக்கூடிய வஸ்திரத்தை எரிச்சு போட்டுருங்க. என்ன சொல்றாரு? எரிச்சு போட்டுருங்க. உடனே அடிக்கடி சொல்லுவேன், உனக்கு வயசு நீட்டா அது, ஆனா எல்லாம் அழகு பார்க்காத. ஒரு நாள் தான் நான் புடவை பெற்றேன், அதுவோ கண்ணு கொடுத்துதா? அடுத்த கேள்வி என்ன இருக்கு? நீ டெய்லி புடவை கட்டிக்க. அடுத்த நம்மள இதா பார்க்கணும். அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியம். இயேசு பிரசங்கம் பண்றப்ப அவர் சட்டையில அழுக்கு இருக்குமா இருந்திருக்காரா? இருந்திருக்காரா? ஆராய்ச்சி என்ன நான் தெருவுக்கு போனா கூட ஒரு சேர் எடுத்து போட்டுருவோம், உட்கார்ந்த பிரதர். இயேசுக்கு யாராவது சேர் எடுத்து போட்டாங்கன்னா அவர் எங்க உட்கார்றாருன்னு அவருக்கே தெரியாது. ஆனா உட்கார்ந்த இடம் பரிசுத்தமா இருக்கும். உட்கார்ந்த இடம் பரிசுத்தமா இருக்கும். அவர் மேல அழுக்கு ஓட்டுனதாக சத்திரம் சொல்லல, வேதமும் சொல்லல. அப்ப நம்ம சட்டையில நான் ஒரு வாரத்துக்கு ஒரு சாரா சட்டை பார்க்கிறேன். பார்த்தாலும் அது எப்படி இருக்கும்? அவ்வளவு புத்த புதுசா தெரியும். காரணம் என் தொழில் அப்படியாப்பட்ட தொழில். இப்ப நான் பைபிள்ல நான் வெறும் பைபிள் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன், அழு போட்டுமா போட்டார். நான் பைபிளை கையில வச்சுக்கிட்டு காலில் வேலை வச்சுட்டேனாக்க உடம்பு கூட அழுத்து. இந்த இடத்துல நிக்கிறதுக்கு தகுதிங்கிறது
எப்படியா சாப்பிடுவ? அடுத்த கேள்வி என்னது? எப்படி சாப்பிடுவ? நம்ம இன்னும் விசுவாசம் நம்மள்ட்ட இல்ல. ஆளுமத்த என்ன சொல்றாரு? விசுவாசம் நம்மள்ட்ட இல்ல. எப்படி சாப்பிடுவ? எலியாவை போக சொன்னார். போனான், ஆத்தங்கரையில் உட்கார்ந்தான். ஒரு வேலைக்குள்ள ஜெபம் பண்ணியிருப்பானா? ஜெபம் பண்ணியிருப்பானா? அனுப்பப்பட்ட ஊழியக்காரனுக்கு ஆதரவு தர என் இயேசு சொல்வார். அனுப்பப்பட்ட ஊழியக்காரனுக்கு ஆதரவு தர்றது என் இயேசு ஒருவர். உன்னை அனுப்பிட்டாருன்னா அவர் பின்னாடி வருவாருங்க. அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? நான் முழு நேரம் ஊழியமா செஞ்சேன்னா எனக்கு வறுமை இருக்காதுங்க. நான் முழு நேரம் ஊழியத்துக்கு குடும்பத்தை வச்சுட்டு இருக்குங்க, அது பெரிய பாவம். என்ன இருக்குது? நான் சிங்கிளா இருக்குன்னு சிங்கிளா ஊழியத்துக்கு போயிட்டே இருக்கணும். குடும்பத்தை வச்சு நான் தனியா போறேன், நான் இப்ப சொன்ன மாதிரி சொன்னேன்னாக்கா அது என்னாட்ட முட்டாளி யாருமே கிடையாது. அதுக்காக ஆர்சியில் அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடு வீடா வந்து கேட்டாங்க. எங்க நம்ம வேணும்ல இருக்கும் பொழுது அப்ப ஒடிலா சிசுன்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து பாக்கியம் பாக்கியம் நல்லா எங்க அப்பா அப்படிதான் கூப்பிட்டாங்க. பாக்கியம் பாக்கியம் 5 பிள்ளை கொடுத்துருக்கடா, ஒரு பிள்ளைய சாமியாரா அனுப்புறான். அது எங்க அப்பா சொன்னாரு. அது அரைமுறைக்கு அப்புறம் தான் சொன்னாரு. அவர் 3 வருஷம் சாமியாரா படிச்சுட்டு என்ன செஞ்சாரு? சாமியார் பிடிக்கலன்ட்டு வந்து கையில சேர்ந்து கம்பவுண்டரா இருந்து டாக்டரா இருக்காரு. அப்ப யாருக்கு அந்த பிராப்தம் இருக்குதோ அவங்கதான் அங்க எங்க போக முடியும்? அதுக்கு போக முடியும். எல்லாரும் போக முடியாது. பைபிள் காலேஜ் படிச்சாலும் சரி, பைபிள் காலேஜ் படிக்கலாம் சரி, 1வது படிச்சாலும் சரி, 2வது படிச்சாலும் அதை பத்தி இல்ல. ஆனா அந்த இடத்துக்கு போனா அந்த இடத்தோட தகுதியை தேவன் எடுத்துக் கொள்ளுகிறார். பவுலடியான் வந்து சொல்றான். என்ன சொல்றான்? பட்டு பாருங்க. 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 5ல இருந்து படிங்க. 1 Corinthians தரிசனமானார். இருக்கிறார்கள். நல்லா கேட்டு சொல்றான் பாருங்க. அதுக்கு என்ன இருக்குது? அதான் தமிழ் தெரியுமா? அகால பிரிவுனா தெரியுமா? அகால பிரிவுனா மனுஷனுக்கு அப்பாற்பட்ட பிறவி. என்ன இருக்குது? மனுஷனுக்கு அவனுக்கு எந்த விதமான உணர்ச்சிகள் இருக்காது. நல்லா கேட்டீங்கன்னா அவனுடைய ஒரே சென்ஸ் வந்து பைபிள் 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 பைபிள். அதான் அகால பிறவி. அப்போ ஒருத்தன் பைபிளை தொட்டான எந்த பிறவிக்கு போனா? அகால பிறவிக்கு போனாதான் நான் யாருடையவன், நான் யாருடையவன்னு தெரியும். நம்ம போய் 10 வருஷம் நான் எங்க போனாலும் பேசிடுவேன். ஆனா பேசுறது கூட 0வா பேச எல்லாரும் கேட்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? அவன் கடை எல்லாம் வச்சிருக்கான், எல்லாம் வச்சிருக்கான், நம்மளுக்கு கடை வச்சு சத்தியம் சொல்லலாம். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போனா தான் என்ன இருக்கும்? சபை வந்திருக்குமா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சபை வச்சிருந்தானா வந்திருக்குமா? சொல்றாரு படிச்சிருக்கோம். அது சர்வசாதாரணத்தை படிச்சீங்க. அது கீழே படிமா? சரி, ரட்சணி என்னும் தலை சீரா. தலை சீரானாக்கா உங்களுக்கு தெரியுமா? தலை சீவுறது இல்ல. ட்ரெஸ்ஸிங் எங்க பண்ணுவோம்? எங்க பண்ணுவோம்? அப்ப ரட்சிப்பு எங்க இருக்கும்? என் தலையில் எண்ணெயால் வடிஞ்சிச்சுன்னா படிப்போம். எப்படி வடிஞ்சிச்சுன்னா? காலில் வடிஞ்சிச்சு சொல்றாங்க.
அதான் மதன மரியமா இயேசுடைய நல்லா கேட்டுங்க, இயேசுடைய பாதத்துல கழுவி பரிமள தைலத்தை ஊத்தி தலைமுடிய தொடங்க. அவ எப்படி ரசிப்பாங்கன்னா, அவர் கைப்பட்டா கூட எனக்கு பாவம், அவர் கால் எனக்கு இருந்தா போதுன்னு அவ பொண்ணா நம்ம பொண்ணு நம்ம வீட்டுல அதனால உடனே சொன்னாரு, இவருக்கு எல்லா பைபிளும் எழுதுங்களா. மரியாதை கூட சொல்ல, மரியாதை கூட சொல்லல. இவரை பத்தி யார் யார் சுவிசேஷம் எழுதுறீங்களோ அவரை பத்தி எழுதுங்கன்னு சொன்னார். ஏன்னா ரெச்சிப் எப்படி வாங்கினா, காலால வாங்கினா. அவர் பிசாசு பிடிச்சிட்டோம், பேய் பிடிச்சிட்டோம், அது ஆயிட்டோம், அது பத்தி இல்ல. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள் ஆசீர்வாதம், என்னுடைய ஜெபம் கேட்கப்படனா என்னுடைய அவர் வீட்டுல நான் போய் இருக்கணுங்க. அவர் வீட்டுல இருந்தாதான் என்ன இருக்கு, நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அடுத்து சீக்கிரம் படித்து முடிக்கிறேன். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். பட்டயம் எங்க இருக்குதுங்க? பட்டயம் எங்க இருக்குது? அவன் பேசினால கத்தியில குத்துற மாதிரி பேசுவான். பட்டயம் எங்க இருக்குது? கேட்டுக்கோம் அந்த வார்த்தை. அவர்கிட்ட போய் பேசுறாத, அவ வாயி அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கும், கத்தி குத்துற மாதிரி குத்துவான். கேள்விப்பட்டிருக்கோம், பட்டிருக்கு. நான் படிச்சிருக்கேன், சீக்கிரம் படிச்சிருக்கேன். எந்த சத்தியத்தையும் நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணணும்? அடுத்தவங்கள்ட்ட சத்தியத்தை எனக்கு போயாதீங்க ஜெபம் பண்ணுவேன். இதெல்லாம் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் அறுக்க போறோம். நல்லா கேட்டு என்ன விதைக்க போறோமோ. எங்க வீட்டுல 2 நாளா அந்த கருப்படைச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா 1/4 கிலோ 60 ரூபா வாங்கிட்டு வந்தோம். கருப்பரிசி பார்த்துருக்கீங்களா? அது 2 நேற்று போன வாரம் சனிக்கிழமை செஞ்சா, இந்த வாரம் சனிக்கிழமை செஞ்சா. நான் இருக்கும் போன முதல் வாரமே சொல்லிட்டேன் வேண்டாம் எனக்கு அரிசி. அதை பார்த்தாலே வெள்ளை அரிசியில ஒரு கருப்பு இருந்தாலே நம்ம என்ன செய்யறோம்? அரிசிக்காரன் போவோம், ஏய் அரிசியில கருப்பு கருப்பா இருக்கு என்னடா இருக்கு. அது எடுத்து போடுறது அடுத்த பிரச்சனை. முழுசுமே கருப்பா இருந்தா அப்படி இருக்கும். நம்ம மனுஷன் எது இதுல சத்து இருக்குன்னு தான் பார்க்கிறோம். ஆனா சத்து இருக்குது எங்க இருக்குது? ஆவியிலே நான் உண்மையாக ஜெபம் பண்ணால் அதுக்கு வசனம் இருக்கா? வசனம் இருக்கா? எங்க இருக்கு? எங்க இருக்கு? டக்குன்னு படிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரம் படிங்க, சீக்கிரம் படிக்க முடியல. அப்போஸ்தலர் 1:8. வரும்பொழுது என்ன சொல்றாங்க? பலன் இருந்தாலும் வியாதி இருக்கா? அப்ப நம்மளுடைய என்ன ஆவி இருக்கு? நம்மளுடைய என்ன ஆவி இருக்குது? நம்மளுடைய என்ன ஆவி இருக்குது? அப்ப மூக்குல சளி ஊற்றும், கண்ணில் எல்லாம் வரும், கால் வீங்கும், கை வீங்கும்.
அப்ப இன்னைக்கு நாள் என்ன செய்ய போறோம்? 10 பேர் வெளியே கிளம்பினீங்கன்னா 100 பேர் திறக்குவோம். 100 பேர் வெளியே போனா 1000 பேர். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? எல்லாமே இன்னைக்கு வந்து திருவிருந்து வாங்கணும், கம்பெனியன் வாங்கணும், ஞானஸ்தானம் வாங்கணும், அதெல்லாம் தேவை. ஆனா அது இப்ப தேவையில்லை. அது எப்ப கொடுப்பாரு? கொடுக்கிறப்ப அவசியம் அவர் கொடுப்பாரு. கொடுக்காம மட்டும் நம்மள ஏத்துக்க மாட்டாரு. அப்ப ஞானஸ்தானங்கிறது வார்த்தையில வரும். 2 கல்வல்ல ஒரு கல்வ சொன்னான், நீ பரலோகத்துக்கு போனீங்கன்னா என்ன நினைச்சுக்கையா. அவர் உடனே சொன்னார், அதான் இன்றே முழுகினா. எங்க முழுகினா? இயேசுவோட யார் யார் இணைகிறாங்களோ இயேசு எடுத்த ஞானஸ்தானம் எனக்கு பங்கு உண்டு. இயேசுவோட சரீரம் எனக்கு பங்கு உண்டு. இயேசுவோடைய ரத்தம் எனக்கு பங்கு உண்டு. 1 பேதுரு 1:17-18 விலையேற பெற்ற ரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டோம். நாட்டம் விலையேற அது அந்த ரத்தத்துக்கு விலை கொடுக்க முடியாதுங்க. நீங்க ஆட்டு ரத்தத்துக்கு போனா 40 ரூபா கொடுத்தா ஊத்தி டிபிள் மாத்திரை ஊத்தி தரோம். இங்க கொடுக்கறத நம்ம டூப்ளிகேட் அடிக்கிறோங்க. நெசமான ரத்தம் எப்படி போகணும்? என் சரீரம் பிக்கப்பட வேண்டும். என் சரீரம் பிக்கப்படணும். அதான் அதுல சொல்ற ரத்தம் தான் அவரோட ரத்தமா இருக்கணும். ஆனா தேவன் நம்மளுக்கு நல்ல காரியங்களை செய்யணும். அப்ப சொல்றாரு, என்னுடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமானால் வேத ஒரே ஒரு வசனம், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17 படிங்க. அரணில் குடியிருக்கிறவர்களே, தேசத்திலிருந்து உன் பொருளை சேர்த்துக்கொள். இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவர்ந்தெடுத்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயோ, நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடியதாய் இருக்கிறது. ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். என் கூடாரம் அழிந்து போயிற்று, என் கயிறுகள் எல்லாம் அறுப்புண்டு போயின. என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள், அவர்களில் ஒருவனும் இல்லை. இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவாரும் இல்லை. மேய்ப்பர்கள் மிருகமுள்ளவர்களாகி கர்த்தரை என்னை பார்த்தா எப்படி போனமா? என்னை பார்த்தா என்ன மாதிரி போனமா? மேய்ப்பர்கள்லாம் மிருக குணம். படிங்க. கர்த்தரை தேடாமல் போனார்கள், ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தை எல்லாம் சிதறடிக்கப்பட்டது. என்ன சொல்றீங்க? அவர்களுடைய ஜெபம் கேட்கல. அதே 7ஆம் அதிகாரம், அதுடைய 7ஆம் அதிகாரம் என்ன படிப்போம்? 7ஆம் அதிகாரம் 23, 24. என் வாக்குக்கு செவி கொடுங்கள். என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும். என்ன சொல்றாங்க? நான் கற்பிக்கும் எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு என்ன செய்யுங்க? நம்ம நடக்கிறப்ப என்ன வரணும்? நன்மை உண்டாகணுங்க. அப்ப நன்மை உண்டாகலைனாக்க நான் என்ன செய்ய போறேன்? நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்ற சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும். என்ன சொல்றாங்க? நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல? கேட்டுட்டோமா? சொல்லி கேட்டுட்டோமா? அவர்கள் கேளாமலும்
சாயாமலும் போய் ஆ. தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின் படியும். ஏன்னா அவன் சொந்த வேலையை தான் பார்த்தான். என்ன இருக்குது? ஆனா தேவனுக்கு நம்ம வேலையை எதுவுமே செய்யல. படிங்க. கடினத்தின்படியும் ஆ. நடந்து ஆ. முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். நம்ம எப்படி போறோம்? எப்படி போறோம்? நீங்க பின்னாடி போனீங்கன்னா உங்க நேம் என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்கடா. யார் பேர் திட்டு விடுவது? யார் பேர் திட்டு விடுவது? நான் ஒரு இப்ப திடீர்னு போய் பேசிட்டு அங்க போய் ஒரு கிளாஸ் தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த நேற்று வரைக்கும் பேசினாங்க பேர் சாராயம் குடிக்கும். யார் பேசுவாங்க? யார் பேர் கெட்ட பேர் வரும்? எங்க அப்பா பேர் வராது. என்னை உண்டாக்கி வளர்த்தவருடைய பேர். பூமியில என்ன செய்யக்கூடாது? பூமியில அதுக்கு தான் ஒரு கட்டளை சொன்னார். என்ன சொன்னார்? யாத்திராம 20 சீக்கிரத்துல யாத்திராம 20 7 படிச்சுங்க. உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை ஆ. வீணிலே என்ன கலங்காதிருப்பாயாக. சொல்றாருங்க? அப்ப நான் எவ்வளவு பரிசுத்தமா 10 கட்டளையில ஒரு கட்டளை கூட நம்மளால கடைபிடிக்க முடியாது. இருந்தாலும் அது சொல்றாரு. படிச்சிருப்பான். வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஆ. கர்த்தர் தம்முடைய நாமத்தை ஆ. வீணிலே ஆ. வழங்குகிறவனை கண்டியாமல் விடார். என்ன சொல்றாரு? இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் வர்றது என்ன காரணம்? கஷ்டம் நோயெல்லாம் வர்றது காரணம் என்ன இருக்குது? எப்படி செய்யறோம் எனக்கு தெரியாது. ஆனா எப்படியோ செய்யறோம். ஆனா இன்னைக்கு படிச்சிருக்கேன். மார்க் 11, 17, 18. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். என்ன சொல்றாருங்க? என்று எழுதியிருக்கிறது. அப்ப இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போறவங்க மட்டும் ஒரு அடையில சொல்றேன். அந்த வீட்டுக்கு நான் போகணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. ஆனா போக முடியல. என்னை நெருக்கங்கள், என்னுடைய குடும்பங்கள் இதை ருசி பார்க்க அந்த வீட்டுக்கு நான் போக வேண்டும். படிச்சு சீக்கிரப்படுத்து. நீங்களும் நல்ல புகையாக்கினீர்கள். ஆ. அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை என்ன செஞ்சாங்க? என்ன வந்துச்சுங்க? கொலை. அப்ப கெட்டவன் சொன்னோம்னா திருந்துறவன் இருப்பான். திருந்தானவன் நம்மள என்ன செய்வான்? அன்னைக்கு கொலை செய்யறவன் தான் கடைசியில சிலுவையில யார் செஞ்சா? அவனை தான் கொலை செஞ்சான். அதனால்தான் சொல்றாரு, நான் ஜெபம் பண்ண வேண்டியது எப்படி என்று சாட்டா சொல்லியிருக்காரு. ஆசில நம்ம சொல்றோம் இல்ல, ஆசில ஒரு நாளைக்கு 100 வரை சொல்லிடுறோம். வேதம் சொல்லுகிறது. மத்திய 6ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம், அன்றும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளை போல் வீண் வார்த்தைகளை அளப்பாமலும் அவர்களுக்கு அதிக வசனிப்பினாலும் தங்கள் ஜெபங்களை கேட்கும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி ஆ. நீங்கள் வேண்டிக் கொள்கிறது நல்லா கேட்டுக்கங்க. இந்த ஜெபம் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா பிதாவை கேட்டுக்கொள்வதற்கு முன்னமே எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். எனக்கு நான் எதுக்கு ஜெபம் பண்ண போறேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். படிங்க, சீக்கிரப்படுத்திருக்கேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் அது படிமா, 8 படிமா. அவர்களைப் போல் ஆ. நீங்கள் செய்யாதீர்கள். ஆ. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆ. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது ஆ. பரம மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை ம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க. ஏன்னா மோசே அவனுக்கு சத்தியத்தை அவ்வளவு சொன்னது என்று சொல்லியிருக்காரு. அந்த அக்கினி ஜுவாலையில இருக்க போய் என்ன செஞ்சிட்டாரு? அவனுக்கு உள் சத்தியத்தையும் சொல்லிட்டார். அப்ப பரலோக ராஜ்யம் எங்க இருக்கணும்? நீ எந்த இடத்துல நிக்கிறியோ அதான் உன் வீடு. நல்லா கேட்டுங்க. அவரோட வீடு எங்க இருக்குது? நீ எங்க பரிசுத்தமாய் நிக்கிறாயோ அதுதான் அவரோட வீடு. அதான் சொல்றாங்க. வசந்த மறுபடியும் படிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது ஆ. பரம மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே ஆ. உம்முடைய நாமம் பரிசுத்தமாவதாக பரிசுத்தப்படுவதாக.
எங்க வரணுங்க? எங்க வரணும்? எங்க வரணும்? இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துக்கு கொண்டு வர அளவுக்கு நான் மாறி இருக்கணும். என்னுடைய வேலை இருக்குது, என்னுடைய செயல்கள் இருக்குது. அப்பதான் நான் ஜெபம் பண்ணும்போது என்ன இருக்குது? அவர் இங்க இருந்து என்னுடைய தேவைகளை அவர் செய்வார். அப்ப சொல்ற படிச்சிருக்க சீக்கிரம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆ. உம்முடைய சித்தம் பரம மண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் எப்ப செய்யப்படுவதாக. வருவாங்க? அவர் அங்க என்ன செய்யறாரோ அது இங்க செய்யப்படும். அப்ப ரெண்டு உங்களுக்கு சொல்றாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். எப்படி இருக்குது? இதுல என்ன இருக்குது? நீ அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மாதிரி சொல்லிட்டார். ஒரு ஜெபம் எப்படி இருக்குது? அப்ப தேவைகளை அவர் செய்ய முடியல. என்னோட தேவை நீ இப்ப எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நடந்து முடிஞ்சோன்னு எல்லாரும் சொல்லுவோம். இல்ல நான் நல்லது நடந்தா நானே 4 பேருக்கு சொல்லுவேன். அதெல்லாம் எதிர்பார்க்கலங்க, கிடைச்சிட்டு. இதெல்லாம் எதிர்பார்த்துங்க, வந்துச்சுங்க. அவர் சொல்றாரு, என் ஜெபத்துக்கு போன வாரம் கூட சொன்னாங்க, ஜெபம் இல்லாத வீடு. அது கரெக்டா? அது கரெக்டா? ஜெபம் இல்லாத வீடு கூட இல்லாத வீடு. அவனுக்கு அந்த ஜெபத்தை பத்தி தெரியும்னா அவன் வெயில்ல இருக்கணும். யோனாவுடைய கதை உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு நிமிஷத்துல உண்டாக்கப்பட்ட ஆமணத்து செடியில உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்தான். என்ன தீமையை வேடிக்கை பார்த்தான். இந்த ஆமணத்து செடி குறைஞ்சு போன உடனே வெயில் சொல்லுன்னு பார்த்தோம் என்ன வந்துச்சு? அப்ப ஜெபம் பண்ணாதவனுக்கு கீர்த்தி இல்லைன்னா தான் அறிவு வரும். சும்மா சொல்ல ஜெபம் பண்ணவனுக்கு சொல்லுன்னு அடிச்சாதான் அந்த வெயிலனாலும் திட்டுவான். இப்படி கொழுத்து காப்பாடும். அதனால ஜெபம் பண்ணுங்க. எப்படி பண்ணுங்க நான் சொல்றேன். ஒன்று, அவருக்குரியவராய் மாறுங்க. அவருக்குரிய காரியங்களை செய்யுங்க. அவருக்குரிய வேலைகளை செய்யுங்க. அப்போ ஒரு வார்த்தை நீங்க கேட்க வேண்டியது எதுவோ பெற்றுக்கொள்வது. போன வாரம் சொன்னாரு, யோவான் 14:14 சொன்னாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்பணும். நம்மளுடைய காரியம், நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது? அவர் வீட்டுக்கு நான் போவேன், அவர் வீட்டுக்கு நான் போவேன், கண்களை போவேன். அந்த வரைக்கும் இந்த நாள் எங்கள் பெற்றிருக்கிறீங்க. நான் ஜெபம் பண்ணியெல்லாம் அங்கெல்லாம் வர முடியாது. ஆனால் சொல்றார் தோழடியா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கதை கேட்டோம். அந்த வீட்டுக்கு வரக்கூடிய கேட்டோம். எனக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது. நான் அந்த இடத்துக்கு வரேன். உன் வீட்டுல உன்னோட உட்கார்ந்துருக்கணும், உன்னோடு பேசணும், உன்னை பார்க்கணும், உன்னோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். சின்னதா இது சிறிதா ஜெபம் பண்ணி கொடுங்க. சீக்கிரம் ஆண்டவரே நான் மாற வேண்டும், மாற வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தார்ல, திருவிருந்த எடுத்தார்ல, நீ மாறாவிட்டால் எதுவுமே சரியில்லை. நீ மாறு. ஞானஸ்தானம் திருவிருந்தெல்லாம் ஒரு அடையாளம். அது மண்ணோட போயிடும். நீ போற காணிக்க மண்ணோட போயிடும். ஆனா நீ போய் இருந்தீனா நீ மரித்தாலும் மறுரூபாடைவார். மரித்தாலும் நீ மறுரூபாவாய். முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். இரண்டாவது அவரை நம்பி இருக்கிற நீயும் நானும் எதிர்கொண்டு போவோம். போவோமா? சீக்கிரம் ஜெபம் முடிவு சீக்கிரம் சொல்லுங்களா. நான் ஒரு புது மனிதனாக மாற வேண்டும். நான் உன்னோட வீட்டில் பிரவேசிக்க வேண்டும். எனக்கு ஒரு உருவமாய் நீ இருக்க வேண்டும். நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? கேட்போமா? கேட்போம். சொல்லுங்க ஐயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. சொல்லுங்க ஐயா. நன்றி நன்றி அப்பா. நல்லவன் நல்லவன் நல்லவன்.
பரிசுத்தமே பரவசமே பரனே வரமே பரம்பொருளே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம்பொருளே ஏடினதால் கண்டடைந்தேன் ஏடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன் உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பி நித்தம் நடத்துகிறீ சொல்லுமா நிரப்பி நித்தம் நடத்துகிறீ நூதன சாலோமில் சேர்த்திடுவே நூதன வீட்டினில் சேர்த்திடுவே உன் பாதம் பணிந்தேன் என்னால் உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே அன்பின் பரலோகத்தினாலே உன்னுடைய வீடு கல்லர் குறையா மாட்டாத அளவு கல்லன் இல்லாத அளவுக்கு ஒரு பரிசுத்தவானாய் வந்து பாரு என்னை மாற்றுமை நான் கல்லனாய் இருந்தா இந்த நேரம் என்னை மாற்று பொய் சொல்றவனா இருந்தா இந்த நேரம் என்னை மாற்று வழி தப்பி போனவனா இருந்தா என்னை வழியை மாற்று எனக்கு கிடைக்காதது என்று வேறுபட்டு இருக்கனா அதை மாற்றுமையா எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடு நல்ல அறிவை கொடு நல்ல சிந்தனையை கொடுமையா என் வீட்டுக்கு எல்லா ஜனங்களும் பொருளால் எல்லாமே அவர்கள் எல்லா ஜனங்களும் வந்து வாழ்க்கை இருக்கணையா அவர்களுக்கு நான் என்ன செய்வேன் என் ரத்தத்தை சரியத்தை நான் கொடுக்க போறேன்னா கொடுக்கறதுக்கு அப்படி தகுதி இருந்துச்சுன்னா என்னை மாற்றிக்கொள்ளும் ஐயா நீ மாற்றிக்கொள்ளக்கூடிய சிலாக்கியத்தை தான் ஆசீர்வதி மைமைப்பட்டு பரிசுத்தது என் பிரதேச மூலம் கேட்கின்ற பிதாவே ஆமென். என் ஆத்மாவே என் முழுவதுமே என் ஆத்மாவே கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தம் உங்களோடும் அனைவரோடும் இருப்பதாக ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் காட்.